வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான கோங்கூரா தொகையில் அரைக்க போறோம். இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. கோங்கூரா அதாவது புளிச்சக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் ரிச். இந்த கோங்கூரா தொகையல் வந்து நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல பண்ண போறோம். அவ வந்து பூண்டு சேர்த்து பண்ணுவா, நம்ம இன்னைக்கு வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்காம பண்ண போறோம். நல்ல சூடான சாத்துல தாராளமா நெய் விட்டுண்டு இந்த புளிச்சக்கீரை தொகையில விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும். இந்த தொகையில அரைச்சி நம்ம வெளியிலேயே வச்சிருந்தா 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளிச்சக்கீரை தொகையில் வந்து டேஸ்டும் பிரமாதமா இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பண்ற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்தியான அதுல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கோங்கூரா தொகையை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் இது போல நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரு 10 காஞ்ச மிளகா இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், இல்லைன்னா இந்த தொகையல் வந்து கசப்பு தட்டிடும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். 1 கட்டு புளிச்சக்கீரை நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணியாச்சு. கீரையில ஈரம் இருந்தா பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாம இருந்தா போதும். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுப்போம். இது கொஞ்சம் வதங்கினதுமே அப்படியே சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கடாய் சின்னதா இருக்கு இல்லையா, ஒரே டைமா போட்டோம் அப்படின்னா கடாய் போறாது, வெளியில வந்துடும். லேசா சுருண்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா புளிச்சக்கீரையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா சுருளா வதக்கிக்கணும். போட்ட உடனே பாருங்க கலர் மாதிரி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுது. புளிச்சக்கீரை பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு, கலர் மாறி இருக்கு. இன்னும் கூட நம்ம அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். புளிச்சக்கீரை பாருங்க இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா வத்தி நல்லா சுருளா வதங்கிடுது. இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம வறுத்தது எல்லாமே சூடு ஆறிடுத்து. இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டுருவோம். இது போல முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இதுல சின்ன பீஸ் வந்து புளி வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நம்ம வதக்கின புளிச்சக்கீரை நல்லா சூடு ஆறிடுத்து. இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். தண்ணி விடாம இதையும் நல்லா அரைச்சு எடுத்துருவோம். பாருங்க இதை போல தண்ணி விடாம அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரப்பா இருக்கு, அப்பதான் நமக்கு சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். புளிச்சக்கீரை தொகையலுக்கு தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாயை முழுசா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயில 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தொகையிலையும் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் கம்மியா விட்டோம்னா அப்படியே உதிரா பொடி பொடியா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தாராளமா விட்டோம் அப்படின்னா நமக்கு சாதத்துக்கு பசஞ்சிக்கிற மாதிரி இந்த தொகையல் பதத்துக்கு நமக்கு வந்துடும். பாருங்க இது நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். இது நம்ம வெளியிலே வச்சோம்னா 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரை தொகையல் பிரமாதமா ரெடி ஆயிடுது. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சம் நல்லா தாராளமா நெய் விட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ரோஸ்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதாவது வாழைக்காய் ரோஸ்ட், வெண்டைக்காய் ரோஸ்ட், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இதுல எது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம், பிரமாதமா இருக்கும். அப்பளம் வடம் இதெல்லாம் பொரிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து அப்பளம் சுட்டுன்னு இருக்கேன். சுட்டு அப்பளத்தோடய ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் நல்லா சூடான சாதம் உதிரா பண்ணிட்டு தாராளமா நெய்யை விட்டுண்டு தொகையில பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமிரதமா இருக்கும். வேற எதுவுமே வேண்டாம், அது ஒன்னே போதும் அப்படின்னு தோணும். இந்த சுட்ட அப்பளத்தோட இந்த புளிச்சக்கீரை தொகையில் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
பிரமாதமா இருக்கு. நல்லா உப்பு புளிப்பு காரமா தேவாமிரதமா இருக்கு. ஆனா சாப்பிடறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஒரு வா சாப்பிட்டேன் பாருங்க, வாயில அப்படி எச்சல் ஊடுறது. இது வந்து டைஜஷனுக்குமே ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு தொகையில் அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு அர்ஜென்ட் நம்மளால ஃபுல் சமையல் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த தொகையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ரசம் ஒரு கூட்டோ பண்ணிட்டா கூட போதும், நம்மளோட மீல் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இது புளிச்சக்கீரை அயன் ரிச் அப்படின்னாலும் டெய்லி நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த தொகையில் பண்ணி வச்சுட்டோம்னா முதல் சாதம் துளி இவ்வளவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச பத்தது சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லி புளிச்சக்கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உடம்புக்கும் வந்து நல்லது. இதுல வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறவா தாராளமா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம தொகையல் பசஞ்சுக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி இந்த சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிட்டுருவா. வெங்காயம் வந்து பச்சையாவே தான் இருக்கும். பூண்டு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் வதக்கும் போதே பூண்டையும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பூண்டு பிளேவரோட அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா அதே நேரம் நல்லா டேஸ்டியா பண்ணக்கூடிய கோங்கூர தொகையல், அதாவது புளிச்சக்கீரை தொகையல். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது பேக் பண்ணணும் அப்படின்னா கூட இது மாதிரி சாதத்தை பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துன்னு போகலாம். இது பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊறித்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான புளிச்சக்கீரை தொகையல் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும், அதே நேரம் செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.